வணக்கம். நண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கிலோ 1,5 கிலோ நண்டு எடுத்துருக்கிறேன். வெங்காயம், இது அரைப்பதற்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை இவையெல்லாம் அரைக்கிறதுக்கு. இது முந்திரி, தூள் முந்திரி எடுத்துருக்கு. உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கு. கசகசா, கரம் மசாலா, மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள். இப்போ நம்ம செய்முறைக்கு போவோம். முதல்ல நண்டுக்கு அரைக்கிற மசாலில் முதல்ல வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, இது மூணையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். அடுத்த மிக்சியில் தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, கரம் மசால் இதையெல்லாம் போட்டு ஒரு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். குழம்பு கூட்டுறதுக்கு வெங்காயம், நாட்டு தக்காளி, தேவையான அளவு எண்ணெயும் எடுத்துருக்கோம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தாளிப்பு போட்டுருவோம். தாளிப்புக்கு கருவேப்பிலை போட்டாச்சு. ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம். தேவையான அளவு சின்ன வெங்காயம் போட்டுருவோம். இப்போ போட்டு நல்லா வதக்குவோம். சின்ன வெங்காயம் போட்டு வதக்குவோம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்படி கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னே நம்ம இருக்கிற நாட்டு தக்காளி பழம் ஒரு 3 பழம் போட்டிருக்கிறேன். அந்த பழத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ இதில் இப்போ 2 கிலோவுக்கு 1,5 கிலோவுக்கு தேவையான அளவு, 2 கிலோ நண்டு வாங்கினோம். சுத்தம் பண்ண 1,5 கிலோ தான் இருந்தது. இப்போ தேவையான அளவு உப்பு போடுவோம். நல்லா வதக்கட்டும், தொக்கு பதத்துக்கு வரட்டும். இப்போ நம்ம முதல்ல அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, மிளகு, சீரகம், சோம்பு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு சிறிதளவு வெங்காயம் போட்டு அரைச்சோம்ல, அதை ஊற்றுவோம். அதை போட்டு நல்லா வதக்குவோம். குறைன்னு சிறிய கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம். அதை ஊற்றிட்டோம். நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்களேன். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, கரம் மசால் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் எடுத்து ஊற்றிடுவோம். இப்போ அரைச்ச கசகசா, தேங்காய் விழுது, தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு போட்டு அரைச்ச விழுதையும் போடுறோம். மிளகாத்தூள், மல்லித்தூளையும் போட்டுறோம். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுறோம். போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதக்குவோம். இந்த தேங்காய் அரைச்ச
அரைச்ச தண்ணி விழுதை ஊற்றிட்டு இப்போ பதம் வந்து நம்ம தேங்காய் கசகசா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றினோன்னா இந்த கொதி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டுருவோம். நண்டு குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நண்டுகளை போடுவோம். நண்டுகளை போட்டுருவோம். இப்போ நண்டு நல்லா கொதி வரட்டும். வந்து நண்டு குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. செட்டிநாட்டு நண்டு குழம்பு. இப்போ நம்ம இறக்கி வச்சிருவோம். இப்போ வந்து நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேலே வந்து 2 கருவேப்பிலை. வணக்கம். வந்து செட்டிநாட்டு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நண்டுடைய கலரும் குழம்புனுடைய கலரும் ஒன்றா இருக்க நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நண்டை இறக்கி வச்சுருவோம். இப்போ மேலாக நம்ம கருவேப்பிலை புதினாத்தலை எல்லாம் போட்டு அலங்கரித்து இப்படி தூவி விட்டு இறக்கி வச்சுருவோம். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.